பெயர் ஜார்ஜ். எனக்கு சொக்கன்குடியிருப்பு பங்கு. ஞாயிறு மரக்கேள்வியில் கற்றவை. உறவில் வளரும் குடும்பங்கள். சிறந்த மனதோடு உரையாடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இன்பத்தில் பகிர்ந்து துன்பத்தில் துணை நிற்க வேண்டும். சேர்ந்து சிந்தித்தல், சேர்ந்து திட்டமிடுதல், சேர்ந்து செயல்படுதல் தேவை. ஒருவர் மற்றவரை ஊக்குவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ வேண்டும். என் பேர் ப்ரூனோ. எனக்கு சொக்கன்குடியிருப்பு பங்கு. இன்னைக்கு நான் மரக்கேள்வியில் கற்றுக்கொண்டது 10 கட்டளை பற்றி. இறைவன் மோசே வழியாக கொடுத்தது 10 கட்டளை. இது இறைவனையும் பிறரையும் அன்பு செய்து வாழ நமக்கு வழிகாட்டுகின்றனர். இவற்றின்படி வாழும்போது தான் இயேசுவிடம் உறவு கொண்டு வாழ்கிறோம். என் பேர் முஸ்லீம். சொக்கன்குடியிருப்பு பங்கு. நான் இன்னைக்கு சண்டே கிளாஸில் படித்தது இயற்கையும் நாமும் கடவுள் அனைவருக்கும் ஆசி வழங்கி பழுகி பெருகிய மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல், மீன், வானத்து பறவை, நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழும் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆன்ஸ் கன்சிகா, சொக்கன்குடியிருப்பு பங்கு. இன்னைக்கு நான் சண்டே கிளாஸில் கற்றுக்கிட்டது இயற்கையும் இயேசுவும். கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அவ்வவற்றின் எண்ணத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். கடவுள் அது நல்லதென கண்டார்.